இங்கே இருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 279 பூத் இந்த பகுதியில் வருது. அந்த 279 பூத்தில் திமுக 237 பூத்தில் முதலிடம் வந்திருக்காங்க. அதிமுக 42 இடத்துல தான் முதலிடம் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த அதிமுகவும் திமுகவும் இடையே ஓட்டிங் டிஃபரன்ஸ், அந்த நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹியூஜாக இருந்துச்சு. அதுதான் இங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. 3வது இடத்துல யாரும் இல்லை. நம்ம மக்கள் நீதி மையம் ஒரு இடத்துல கூட முதலிடம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்றது தான் இந்த டேட்டாவில் தெரியுது. ஸோ இவங்க முதலிடம் வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துட்டா பார்த்தாது. அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மொத்தம் 279 பூத்தில் திமுக 92 பூத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்காங்க. 139 பூத் அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டான பூத்தாக இருக்குது. அதிமுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஃப் பூத் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இதுதான் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதிமுக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு 4 முறை வந்துட்டு அங்கே ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் இருக்காரு. அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு, சபாநாயகராக இருந்திருக்காரு. ஆனாலும் ஏன் தோத்தாங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு சேஃப் பூத் அப்படின்றது ஒன்றுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கு. டிஃபிகல்ட் பூத் அப்படின்றது 273 பூத் இருக்குது. இந்த சேஃப் டிஃபிகல்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம். சேஃப் அப்படின்றது முதலிடத்துக்கும் 2வது இடத்துக்கும் இடையான அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 20% மேலே இருக்கு. ஒரு பூத்துல முதலிடத்துக்கும் 2வது இடத்துக்கும் இடையான அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 20% மேலே இருந்தா அதை சேஃப்னு சொல்றோம். 10% கீழே இருந்தா அதை வந்து டிஃபிகல்ட்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கோம்.